ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல். இந்த காலை நேரத்திலே இந்த 10 கட்டளைகளை எவ்விதமாக தியானிக்கலாம் என்று சொல்லி ஒரு சிறிய தியான நேரத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்திராகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 10 கட்டளைகள் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். ஆனால் இதை எபிரேய மொழியிலே 10 வார்த்தைகள் என்று சொல்வார்கள், 10 வேர்ட்ஸ் என்று சொல்வார்கள். முதல் 17 வசனங்களிலே இந்த 10 கட்டளைகள் அல்லது வார்த்தைகள் இருக்கின்றன. இதை எவ்விதமாக நாம் படிக்க வேண்டுமானால் அதுக்கு பல மெத்தட்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைக்கு நம்ம ஒரு புதிய வழிமுறையை படிக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1ஆம் கற்பனைக்கு நேராக 6ஆம் கற்பனை வரும். 2ஆம் கற்பனைக்கு நேராக 7ஆம் கற்பனை வரும். இதை நான் பார்க்கும் பொழுது 2வது வசனம் முதல் கற்பனையாக இருக்கிறது. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே. இதற்கு நேர் எதிராக வரக்கூடிய 6வது கட்டளை என்னவென்றால், கொலை செய்யாதிருப்பாயாக. வசனம் 13. அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு பிரமாணம் என்னவென்றால், கொலை செய்யாதே என்கிறதான வார்த்தை. ஏனென்றால் நாம் எல்லாம் தேவனுடைய நிழலாக இருக்கிறோம். we are all shadow. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். நாம் எல்லாம் தேவனுடைய நிழல் என்று பார்க்க முடியும். 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது 2வது கற்பனையாக இருக்கிறது. என்னை என்று வேறே தேவர் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த 2வது கற்பனைக்கு நேராக 7வது கற்பனை வரும், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அப்போ நாம் அந்நிய தேவர்களை பார்ப்போமானால், தேவனை விட்டு பின்வாங்கி போவோமானால், நம்முடைய கண்களை தேவனை விட்டு விளக்குவோமானால் அது விபச்சாரம். அதனால தான் எசேக்கியேலை வாசிக்கும் பொழுது, எரேமியாவை வாசிக்கும் போதெல்லாம் இஸ்ராயேல் மக்கள் விபச்சாரம் பண்ணினார்கள் என்று சொல்லும்போது அந்நிய தேவர்களை நாடி சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்த கற்பனை என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இது நிறைய தவறாக புரிந்து கொள்கிறாங்க. தேவையில்லாமல் ஆண்டுடைய நாமத்தை சொல்லாத, தெருவில் நின்று சொல்லாத. அப்படி அல்ல. ஏன் பேரை சொல்லி நீ திருடாதன்னு அர்த்தம். இதற்கு நேராக வருகிறதான கற்பனை என்னவென்றால், களவு செய்யாதிருப்பாயாக. 8வது கற்பனை, களவு செய்யாதிருப்பாயாக. எப்படி என்றால், இப்போ என்னுடைய ஒரு நண்பர் அருகில் இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோமே. ஒரு தெரிஞ்ச பாஸ்டர் இருக்கிறாங்க, அல்லது ஒரு பிரதர் இருக்கிறாங்க. பிரதர், காலையிலேயே கர்த்தர் உங்களுடைய முகத்தை காண்பித்தார், பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எனக்கு ஒரு பெரிய தொகையை தரும்படியாக என்னிடத்தில் சொன்னார் என்று சொல்லி ஆண்டவர் பேரை சொல்லி நான் அடுத்தவன் பாக்கெட்டில் கையை விடாதுன்னு அர்த்தம். ஏன் பேரை சொல்லி அடுத்தவன் பாக்கெட்டில் கையை விடாத. இது தேர்தல் காலம். ஆண்டோடைய நாமத்தை நான் வீணிலே வழங்கக்கூடாது. அதற்கு நேர் எதிராக வரக்கூடிய கமாண்ட்மெண்ட் என்ன தெரியுமா? களவு செய்யாது. ஏன் பேரை சொல்லி நீ திருடாத. ஏன் பேரை சொல்லி காசு வாங்காத. ஏன் பேரை சொல்லி, அதுதான் மிஸ்யூஸ். டோன்ட் மிஸ்யூஸ் மை நேம் அப்படிங்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பெயரை சொல்லி நாம் களவு செய்கிறோமா, அல்லது தேவனுடைய பெயரை சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? நம்மை நாமே நிதானிக்க வேண்டியதாக இருக்கிறது.